ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு அருகாமையில் ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சுமித்ரா அப்படின்றவங்க. அவங்க ஒரு டெத்துக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க பார்த்த ஒரு பயங்கரமான ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சியை பத்தி தான் நம்ம கிட்ட டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ரொம்ப திகிலாவும் இருந்துச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாமா? சுமித்ரா அப்படின்றவங்க மேச்சேரியை சேர்ந்தவங்க. இவங்களோட சொந்தக்காரங்க தான் மேச்சேரிக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மலையோர கிராமம். அந்த கிராமத்துல இவங்களோட சிஸ்டர் முறையில ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சிஸ்டர் முறையில உள்ளவங்க குடும்பத்துல உள்ள சண்டை காரணமாக அன்னைக்கு அவங்க தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. சாயங்கால டைம் ஆயிடுச்சு. வீட்லயே இறந்து போனதுனால இவங்க அந்த நல்லடக்கம் செய்யறதுக்கு அடுத்த நாள் காலையில ஆகும் அப்படின்ற மாதிரி சுமித்ராவுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அக்கா முறையில இருக்கிறவங்கள நம்ம முன்னாடியே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சுமித்ரா அவங்களோட ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது ஃபுல்லா காடு பகுதியான ஒரு இடம் தாங்க. அந்த இடத்துல இவங்களோட வீட்டு அந்த சிஸ்டர் முறையோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 10 வீடு மட்டும்தான் தொடர்ந்து இருந்துச்சா. அதன் பிறகு வீடுகள் எதுவுமே இல்லை. இப்படி இருக்கும்போது சுமித்ரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க போலங்க. இந்த வீடே அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் இருந்திருக்கு. சரி, போன இடத்துல கொஞ்ச நேரம் அழுது முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க சுமித்ரா. சாயங்கால டைம்ல இறந்து போனதுனால அடுத்த நாள் தானே அடக்கம் செய்யறாங்க. அதனால ஒருத்தரா அவங்களோட சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. சுமித்ராவும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. ஒருத்தரும் பக்கத்துல இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களோட ரிலேட்டிவ் மட்டும்தான் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ சுமித்ரா ஒரு காஃபி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரியான நடுக்கமாவும் இருந்துச்சா. என்ன காரணம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. இப்போ அந்த காஃபியெல்லாம் வச்சுட்டு ரிட்டன் இங்க வெளியே வரலாம் அப்படின்னு கால் எடுத்து வைக்கிறாங்க. அந்த அடுப்படியில இருந்து காலை எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இவங்க கண்ட காட்சி இவங்களுக்கு திகிலாவும் இருந்திருக்கு, பயங்கரமாவும் இருந்திருக்கு. என்ன காட்சின்னா, இந்த பிணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சடலம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வெளியே, அந்த சடலத்துக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு மங்கலான ஒரு உருவம் அந்த சடலத்தையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்த்துருக்காங்க சுமித்ரா. இப்போ இந்த காட்சியை பார்த்ததும் இவங்களுக்கு கை கால் புரியல. காஃபி கீழே விழுந்துச்சு. காஃபி கீழே விழுந்து கால் மேலே ஊத்துனதும் பயங்கரமா சூடு. கீழே குனிஞ்சு அந்த காலை உதறிட்டு மறுபடியும் நிம்மறாங்களாம். அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. இப்போ இவங்க பார்த்த காட்சி இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. என்னடா இது, நமக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா? ஒருவேளை அக்காவோட அந்த ஆவியா இருக்குமோ, இந்த அல்பாயுசில் இறந்து போயிட்டதுனால நம்மளோட பிணம் இப்படி இருக்குதே அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட முறையில இவங்க நல்லாவே யோசிச்சு பார்த்துருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு மறுபடியும் அந்த காஃபி கொட்டினதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு டம்ளர்ல காஃபி வச்சுக்கிட்டு வெளியே வராங்க. வந்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ இவங்க யதார்த்தமா வீட்டுக்குள்ள திரும்புறாங்க. இவங்களோட அந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூம் வெளியே இருந்து பார்த்தா நல்லா கிளியராகவே தெரியுமா. அந்த பெட்ரூம்ல ஒரு உருவம் நடு வாசப்படிக்கு நேரா நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த உருவம் கரெக்டா சுமித்ராவையும் அந்த பக்கத்துல இருந்த சடலத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ மறுபடியும் அதே உருவத்தை பார்த்த சுமித்ராவுக்கு கையும் உடல காலும் உடல நல்லா பயந்து போய் உத்து அந்த இடத்தையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சுமித்ரா, என்ன அங்க பார்த்துட்டு இருக்க? சுமித்ரா இப்படி திரும்பு அப்படின்னு அவங்களோட கணவர் சொல்றாருங்க. அப்போ சுமித்ரா திரும்பவே இல்லையா. என்ன காரணம்னு தெரியலையா, அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அவங்களோட கணவரும் பார்த்துருக்காருங்க. அவருக்குமே ஏதோ அங்கே ஷேடோ மாதிரி கிராஸ் ஆகின மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, இது ஏதோ பூனையா கூட ஓடி இருக்கலாம், நமக்கு அது ஓடின மாதிரி மட்டும்தானே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கணவர் போய் சுமித்ரா வா வீட்டுக்கு போகலாமா, என்ன பண்ற, போய் தூங்கு, கொஞ்ச நேரம் போய் தூங்கு, இந்த பக்கத்து வீட்டில் போய் தூங்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாருங்க. ஆனா சுமித்ராவுக்கு கொஞ்சம் கூட அங்க போய் படுக்கிறதுக்கோ அல்லது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கோ விருப்பமே இல்லை. உடனே அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. வந்தவங்க இந்த ரோட்டு மேலேயே சேர் போட்டு கணவன் மனைவி 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சுமித்ரா என்ன சொல்றாங்கன்னா கணவர்கிட்ட, ஏங்க இந்த மாதிரி நான் பார்த்தேங்க, அது அக்காவா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க.
என்னடி நீ உளறிட்டு இருக்க, இறந்தவங்க வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, யாராவது கேட்டாங்கன்னா நம்மள தப்பா நினைக்குவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த நபர் அங்கிருந்து எந்திரிச்சு போறாரு. இப்போ சுமித்ரா மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மொபைல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ மொபைல் பார்த்துக்கிட்டே சுமித்ரா அப்படியே கொஞ்சமா மெதுவா அந்த கண்ணை மட்டும் வேறொரு டைரக்ஷன்ல திருப்பி பாக்குறாங்க. அங்க வந்துட்டு யாருமே இல்லை, ஆனா சுமித்ராவுக்கு யாரோ அங்க இருக்கிற மாதிரினா அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்திருக்கு. உடனே சுமித்ரா அந்த இடத்த விட்டு பக்கத்து வீட்டில் லைட் எல்லாம் போட்டு அங்கே கொஞ்சமாக சொந்தக்காரங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அங்கே போயிட்டாங்களாம். அங்கே போயிட்டு பேசி சிரித்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளுக்கு இவங்களோட அந்த அக்கா நல்லடக்கம் செய்கிற வரைக்குமே சுமித்ரா அங்கே தான் இருந்திருக்காங்க. நல்லடக்கம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதன் பிறகுதான் சுமித்ரா அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ கிளம்பும் போதும் சுமித்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெட்ரூமை மறுபடியும் பார்க்குறாங்களாம். அங்கே பார்க்கும்போது அங்கே எதுவுமே தெரியல. ஆனால் சுமித்ராவோட அக்காவோட ஃபோட்டோவை வச்சு இந்த சாமி கும்பிட்றதுக்காக மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா சின்னதா, அந்த மாதிரியான அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிற மாதிரி மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதுவும் ஒரு அந்த விளக்கு வெளிச்சத்துல பாக்குறாங்க, ஓரளவுக்கு அங்கே இங்கே ஏதோ அலையிற மாதிரி மட்டும் தெரிஞ்சிருக்கு. சரி காத்தா கூட இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் சுமித்ராவை கிளம்பியிருக்காங்க. அவங்களோட கணவரை கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. போனதுக்கு அப்புறமா ஏங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இது உண்மையாதான் இருக்குமா இல்லை எனக்கு தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சுமித்ரா கேட்குறாங்களாங்க. அப்போ கேட்கும்போது அவங்களோட கணவர் ஆமா அது உண்மைதான், நானுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ பகீர்னு ஆகிட்டாங்க சுமித்ரா. என்னங்க சொல்றீங்க, நீங்களும் பார்த்தீங்களா? நான் அங்க சொல்லும் போது நீ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ பைத்தியக்காரி மாதிரி ஏதோ கற்பனை பண்ணாத அப்படின்னு என்ன திட்டினீங்க, இப்போ நீங்களே பார்த்தேன்னு சொல்றீங்களே என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா நிஜமாலும் நான் பார்த்தேன், அந்த பெட்ரூம் பக்கத்துல நீ எதையோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்போ சல்லுன்னு ஏதோ மறையிற மாதிரி ஓடுன மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா நம்ம அங்கே சேர்ல உட்காந்துட்டு இருந்தோம் இல்லையா, ரோட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்பவுமே அந்த இடத்துல ஏதோ அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ அங்கே நின்றுட்டு இருக்கிற மாதிரியான அந்த உணர்வு எனக்குமே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம அதை அங்கே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க நம்மளை தப்பாக நினைக்குவாங்க அப்படின்றதுனால தான் உன்னையே திட்டிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுமித்ரா குளிச்சு முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களோட கணவரும் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க. அடுத்தது ஒரு 8 நாள் கழிச்சு மறுபடியும் சுமித்ராவோட அக்காவுக்கு வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு ஃபோன் பண்றாங்க. இப்போ ஃபோன் வந்ததுமே சுமித்ராவும் அவங்களோட அக்காவுக்கு சாமி கும்பிடுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அன்னைக்கு போறாங்க. போனவங்க அங்கே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க இல்லையா, சமையல் அதுக்கப்புறமா அந்த படையல் போடுறதுக்கான தேவையானது எல்லாமே சுமித்ராவும் கூட இருந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு சுமித்ராவுக்கு ஒரு ஜில்லுன்னு காத்தும் பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரியான அந்த மூச்சு காத்தும் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. இப்ப தெரிஞ்சதுமே டக்குன்னு திரும்பி பார்த்தாங்களாம். அந்த இடத்துல எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. உடனே சுமித்ரா எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்தாங்களாம். அப்பவுமே அங்க எதுவுமே தெரியல. சரி காத்துக்கு தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் அந்த வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அன்னைக்கு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கான படையலையும் போட்டு முடிச்சுட்டு இந்த இறந்தவங்களோட அந்த சமாதிக்கு பக்கத்துல போயிட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வருவாங்களாம். இப்போ இதை வந்துட்டு சாயங்காலம் ஆயிடுச்சே, நீ இங்கே இரு சுமித்ரா, நாங்க மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்களோட கணவர் கூட நிறைய பேர் போயிருக்காங்க. அங்கே போய் சாமி எல்லாம் கும்பிட்டு படையிலெல்லாம் போட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாம் திரும்பி வராங்க. அப்போ சுமித்ரா வாசப்படியில தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, அவங்க எல்லாரு கூடவும் இடையில ஏதோ ஒன்று வெள்ளையா ஒரு புகை மாதிரி வர்றதை பார்த்துருக்காங்க. பார்த்ததும் சுமித்ரா வெளவெளத்து போயிட்டாங்க. பயங்கரமா மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சுமித்ரா என்ன அப்படின்னு அவங்களோட கணவர் தூரத்துல இருந்து கேட்கிறாரு. அவங்க பேய் அரைஞ்ச மாதிரி கண்ணு முழிச்சவங்க கண்ணு கூட சிமிட்டாம பார்த்துட்டே இருந்திருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவங்களோட கணவர் கேட்டுக்கிட்டே வந்து சுமித்ராவை உலுக்கிருக்காங்க. உலுக்குனதுக்கு அப்புறமா சுமித்ரா சுயநினைவுக்கு வராங்க. வந்த சுமித்ரா என்னாச்சு, ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க என்ன அப்படின்னு கேட்டதுமே இல்லைங்க ஒன்றும் இல்லை, ஏதோ அங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சுமித்ரா அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. இப்போ சுமித்ராவோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அம்மா இங்கே வாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமித்ரா தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இருட்டில் கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று பேசுகிறாங்கங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன், அக்கா வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுமித்ராவோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா,
நீயும் அதை பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்களாங்க. நீயும் பாத்தியான்னா அப்போ நீயும் பாத்தியாமா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாம், நான் இறந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு நான் வந்ததுமே அங்கே ஏதோ இருந்த மாதிரி எனக்கே தோணுச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாத, நம்ம தான் ஏதோ கதை கட்டி விடுறோம்னு நினச்சிட்டு அவங்களாம் நம்மளை தப்பாக பேசுவாங்க அப்படின்னு அவங்களோட அம்மா கிட்ட சொல்லிட்டு சுமித்ரா அன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க. இப்போ பைக்கில் ஏறி அவங்களோட ஊருக்கு போகிறாங்க. இந்த அக்காவோட கிராமத்தில் இருந்து சுமித்ராவோட கிராமத்துக்கு போகணும்னா ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணுமாங்க. அப்போது இவங்க போய்கிட்டு இருக்கும்போதே சுமித்ராவோட ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் கீழே அந்த சமாதிக்கு போயிட்டு வரும்போது நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடி போடி, உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சுமித்ரா அவங்களோட ஹஸ்பண்டோட தோல் மேலே கையை வச்சுக்கிட்டு பின்னாடி யதார்த்தமாக திரும்புகிறாங்களாம். திரும்பின அடுத்த செகண்டே சுமித்ரா பயங்கரமாக கத்துன்னு கத்துனாங்களாம். என்னத்துக்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களோட கணவர் கேட்டிருக்காரு. அப்போ கேட்கும்போது, எங்க பைக்கு நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் பைக்கு நிறுத்துங்க அப்படின்னு சுமித்ரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் செல்லில் டார்ச் ஆன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்து எந்த ஒரு உருவமும் வேறு எதுவும் தெரியல. ஆனால் என்னாச்சு சுமித்ரா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சுங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க பைக்கை எடுங்க அப்படின்னு மறுபடியும் டார்ச் எல்லாம் ஆன் பண்ணிட்டு அவங்களோட கணவரோட தோல் மேலே கையை போட்டுட்டு சுமித்ரா உட்காந்துட்டு போகிறாங்க. இப்போ போனதும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சுங்க. வீட்டுக்கு போனதும் கை கால் முகம்லாம் கழுவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போகணுமா. அப்போது அவங்களோட கணவர் ஃபர்ஸ்ட் குளிக்கிறாரு. குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. சுமித்ரா நீயும் போய் குளிச்சுட்டு வா, சுமித்ரா நீயும் போய் குளிச்சுட்டு வான்னு 2 டைம் சொல்லியிருக்காரு. ஆனால் சுமித்ரா அதை காதலே வாங்கிக்கலையாங்க. என்ன சுமித்ரா, எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா, எதுவுமே கேட்கவே மாட்டியா அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஸாக பேசியிருக்காரு. பேசினதுமே சுமித்ரா பயங்கரமா ஓன்னு அழுதுருக்காங்க. நான் பண்ணினது தப்பு தான், நான் செஞ்சிருக்கவே கூடாது, இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, திரும்பவும் என்னால வாழ முடியாதா அப்படின்னு சுமித்ரா அழுதுகிட்டே பேசுறாங்க. இப்ப பேசுனதும் அவங்களோட கணவருக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சு. என்னடா இது, இவ்வளவு தூரம் வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்தவ திடீர்னு இப்படி பேசுறாளே, போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னது ஒரு குத்தமா அப்படின்னு அவங்களோட கணவர் வெளியே வந்தாராம். வெளியே வந்துட்டு என்னாச்சு சுமித்ரா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சுமித்ராவா இல்லை, வேற ஒரு வாய்ஸா கேக்குதுங்க. நான் பண்ணினது தப்பு தான், நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கவே கூடாது, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க. பேசும்போதே இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆனா இப்போ இறந்து போனா அதே பொண்ணு தான் அப்படின்றத நம்ம வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. உடனே இவங்க ஏதோ கட்டுக்கதை கட்டுறாங்க அல்லது அந்த பொண்ணை தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஊர்ல பரவிடும். இப்போ இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு சுமித்ராவோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம், நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளிச்சுட்டு வந்த சுமித்ரா அப்போ நார்மலா இருந்திருக்காங்க. நார்மலா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வீட்டுக்குள்ள வராங்க. சாப்பிட்ற சுமித்ரான்னு கேட்குறாங்க. இல்லைங்க இப்போதானங்க சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரா அவங்களோட பெட்ரூம்ல போய் படுத்துட்டாங்க. இப்போ அவங்களோட கணவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருமே பெட்ரூம்ல போய் படுக்கலாம் அப்படின்னு போறாருங்க. அந்த பெட்ரூம்குள்ள போகும்போதே ஒரு பயங்கரமான பூ வாசனையா இருந்திருக்கு. இந்த பூ வாசனை எங்க இருந்து வருது அப்படின்றது தெரியாமலே அன்னைக்கு லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டே படுத்திருக்காங்க. படுத்து ஒரு 2 மணி நேரம் இருந்திருக்குமா. மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணியாம். அப்போ சுமித்ரா பயங்கரமா ஓன்னு தலையா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. எதுக்கு சுமித்ரா இந்நேரத்துல அழுகுற அப்படின்னு இவங்களோட கணவரும் பதறி போயிட்டு எந்திரிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல என்ன இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு அழுகுறாங்க. இப்ப வேகமா ஓடி வந்த அவங்களோட கணவர் என்ன பண்றாருன்னா, அவங்களோட சாமி போட்டோட இருந்த திருநீரை எடுத்துட்டு போய் சுமித்ராவோட நெத்தியில வைக்கிறாங்க. நெத்தியில வச்சு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறமா தான் சுமித்ரா நார்மலா படுத்திருக்காங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க அடுத்த நாள் காலையில தான் எந்திரிச்சிருக்காங்க. எழுந்ததுமே சுமித்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ஒரு தடவை நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா, ஒரே ஒரு தடவை நான் போயிட்டு வரட்டுமா, எனக்கு என்னமோ அவ கூப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, நான் ஒரே ஒரு தடவை போயிட்டு அவளோட போட்டோவையாவது பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களோட கணவருக்கு ஃபுல்லா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயம், உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சு. என்னடி சொல்ற, இப்போதானே போயிட்டு வந்த, நேற்று தானே போயிட்டு வந்த, அதுக்குள்ள என்ன நீ இப்படி சொல்ற, உங்க அக்கா வேற கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்ற, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க கனவெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறா, ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வா, ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறா, ஏதோ என்கிட்ட சொல்ல நினைக்கிறா போல, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க, இல்லை அவளோட போட்டோவையாவது போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ போகக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு தடுத்திருக்காரு சுமித்ராவோட ஹஸ்பண்ட். இல்லைங்க ஒரே ஒரு தடவைங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சுமித்ரா
ஒரு மூலையில உட்கார்ந்துட்டாங்க. ஆஹா, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம கண்டிப்பா எங்கேயாவது கூட்டிட்டு போனாதான் இவ சரியாகுவா அப்படின்னு அன்னைக்கு வேக வேகமா சுமித்ராவோட ஹஸ்பண்ட் அவங்க வேலை செய்யற அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் லீவுங்க, இன்னைக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் இல்ல, கம்பல்சரியா வந்துதான் ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா இந்த மாதிரிதான் என்னோட மனைவியோட நிலைமை சரியில்லை, நான் வரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு அன்னைக்கு அந்த சுமித்ராவை கூட்டிக்கிட்டே நேரா அவங்க மேச்சேரியில தானே இருக்காங்க, அந்த ஊர்லயே உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போகும்போதே முன்னாடியே எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் அந்த பூஜைக்கான எல்லா பொருளையும் வாங்கிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு வாங்கிட்டு அந்த கோவிலுக்குள்ளேயும் போறாங்க. கோயிலுக்குள்ள போனதுமே அந்த ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வச்சதுமே சுமித்ரா பயங்கரமா நடுங்கியிருக்காங்க. ஒரு 2-3 ஸ்டெப் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நடுக்கம் இருந்துட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு நார்மலா இருந்திருக்காங்க. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நீரெல்லாம் வச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் சுமித்ரா சொல்றாங்க, இப்போதாங்க என் மனசே நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ எங்க அக்கா என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரியான ஃபீலாவே இருந்துச்சு, அங்க போகணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ எனக்கு பாசிட்டிவான எனர்ஜியா இருக்குங்க அப்படின்னு பேசிக்கிட்டு சுமித்ராவும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெளியே வந்தாங்களாம். வெளியே வந்துட்டு அதே போல அந்த கோயிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இவங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் பைக்ல ஏறி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் நார்மலா இருந்திருக்காங்க. மறுபடியும் சுமித்ரா, ஏங்க நான் அங்க போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. என்னடி உனக்கு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு திட்டிக்கிட்டே அவங்களோட கணவர் அந்த பெட்ரூம்குள்ள போறாராம். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா சுமித்ரா படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த குரல் மட்டும் இவருக்கு நல்லா கேட்டுச்சா. சுமித்ராவோட குரல் மாதிரி தான் இருந்திருக்கு, நான் அங்க போயிட்டு வரேன்னு சொன்னது. இப்போ பார்க்கும்போது சுமித்ரா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அப்போ இந்த குரல் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு வீடு ஃபுல்லா எல்லா இடமும் பாக்குறாங்க. அங்கெல்லாம் எதுவுமே தெரியல இவருக்கு. மறுபடியும் அந்த திருநீரை எடுத்து அந்த பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்களே, அந்த திருநீரை எடுத்து சுமித்ராக்கு வச்சு விட்டுட்டு இந்த கணவரானது வெளியே வந்திருக்கார். வெளியே வந்துட்டு இங்க டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு சுமித்ரா மாதிரியான ஒரு உருவம் இங்க உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி பார்த்துருக்காரு. என்ட்ரி ஆகிறது இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படியே நடந்து போறாங்க, அந்த டிவி கிராஸ் பண்ணி போறாங்க. அப்போ அவருக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லை. போயிட்டு பெட்ரூம் கதவை டம்முன்னு சாத்தினதும் அந்த சத்தமும் கேட்டிருக்கு. என்ன அப்போதான் அந்த டம்முன்னு சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான், என்ன இவ இப்படி இங்க படுத்துட்டு இருந்தவ இந்த வழியா தானே வெளியே போயிருக்கணும், இவ வெளியே போனதே நம்ம பார்க்கலையே, இப்போ உள்ள வராளே அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா சுமித்ராவோட ரூமுக்கு போறாரு. அங்க கதவு லாக்ல இருக்கு. என்னமோ ஆச்சு அப்படின்ட்டு வேக வேகமா அந்த கதவை டம்முன்னு தட்டி ஒரு வழியா அந்த லாக்கை எடுத்துட்டு உள்ள போய் பாக்குறாராம். படுத்துட்டு இருந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த சுமித்ரா திடீர்னு அந்த ஃபேன்ல தூக்க போடுறதுக்கான அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ இவருக்கு பயங்கரமா பயந்து இவரு கத்துறாரு, என்ன சுமித்ரா பண்ற அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள போயிருக்காரு. அப்போ சுமித்ராவை போயிட்டு பல ஆறுன்னு ஒரு அரைஞ்சிருக்காருங்க. அதுக்கப்புறமா தான் சுமித்ரா கீழேயும் இறங்கியிருக்காங்க. அந்த தூக்கு போடுற மாதிரியான அந்த முயற்சியில இருந்து விடுபட்டிருக்காங்க. என்னங்க ஆச்சு, எதுக்குங்க இப்ப என்ன அரைஞ்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, பாரு நீ என்ன பண்ணிருக்கிறன்னு, அறையாம என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்களோட கணவர் கேட்டாராம். கேட்டதும் சுமித்ரா ஃபேனையும் பார்க்குறாங்க, அந்த சாரியையும் பார்க்குறாங்க. ஏங்க, இது நான் பண்ணலைங்க, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு எங்கள் அக்கா என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு, அப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கே தெரியலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருவேளை உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஏதாவது ஒரு பூசாரி போய் பார்த்து தாயத்து ஒன்று கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறாருங்க. இப்போ அந்த சாரியை கலட்டி ஃபுல்லாக தீ வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாமியாரை பார்க்கறதுக்காக சாயங்கால டைம் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துருச்சு, கயிறெல்லாம் கட்டுறாங்கங்க. கட்டும்போது அந்த சாமியார் சொல்றாரு, இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வராது, இல்லை அப்படின்னா மறுபடியும் நீ அந்த மாதிரியான எண்ணங்கள்ல தான் ஆழ்ந்து போவ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ சுமித்ரா வீட்டுக்கு வரும்போதே அவங்களோட கணவர் சொல்லியிருக்காரு, உங்க அக்காவை அந்த உருவம் கூப்பிடுற மாதிரியோ அல்லது அந்த குரல் ஒன்று கூப்பிடுற மாதிரி இருந்தாலோ என்கிட்ட சொல்லு அப்படின்றது சொல்லியிருக்காரு. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் அந்த கயிறெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளோட மனைவி நார்மலா இருப்பா அப்படின்னு நினைச்ச அவங்களோட கணவர் அப்போ சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு. கயிறு கட்டிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் டீ எல்லாம் வச்சு குடிச்சு முடிச்சுட்டு இங்கே மனைவியும் கணவரும் சேர்ந்து சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சேனல்ல ஏதோ ஒரு வீடியோ, ஒரு படம் மாதிரியான இது ஓடிட்டு இருந்திருக்கு. இதை மாத்தினதும் சுமித்ராவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. எதுக்கு மாத்தின, அதே வை மறுபடியும் அதே வை, எதுக்கு நீ மாத்தின
அப்படின்னு ஒரு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அவங்களோட கணவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க சுமித்ரா. என்னடி ஆச்சு, வைக்கிற இருடி, ஒரு டிவி காடி இந்த மாதிரி சண்டை போடுற, வைக்கிற இரு அப்படின்னு அவங்களோட கணவரை மாத்துறதுக்குள்ளேயுமே அந்த அந்த பாட்டோ இல்லை காமெடி ஏதோ ஒன்று மாறிடுச்சான். மாறினதும் சுமித்ராவோட கண்ணை பார்க்கணுமாங்க, அவ்வளோ ஒரு கோபமா இருந்துச்சான். அவங்களோட கணவரை சாகையே அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான கோபம், அவ்வளோ ஒரு வெறியா இருந்திருக்காங்க சுமித்ரா. உன்னாலதான் இது போச்சா, இப்ப போச்சா அப்படின்னு இவங்க அதையே பத்தி புலம்பிட்டே எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள போயிருக்காங்க. கிச்சனுக்குள்ள போன அந்த சுமித்ரா வேக வேகமா கத்தி எடுத்து கையை கிழிச்சுக்கிறதுக்காகவே போயிருக்காங்க. என்னாடி ஆச்சு, இப்போதாண்டி போய் தாயத்து கட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள எதுக்கடி கையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்போதான் அவங்களோட கணவர் பேசிக்கிட்டே கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த கையை பாக்குறாரு. அந்த தாய்த்தானது அவங்களோட கையில இல்லை. இப்போ இல்லாததுனால தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா அவங்களோட மனைவி கிட்ட இருந்த அந்த கத்தியை வெடுக்குன்னு புட்டிங்கி தூக்கி எரிஞ்சிட்டு இந்த சுமித்ராவை கொண்டு போய் பெட்ரூம்ல அடைச்சிட்டு வேக வேகமா இப்போ ஒரு தாயத்து கட்டிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நபருக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு, ஐயா இந்த மாதிரிதான் நடக்குது, வந்து ஏதாவது பண்ணுங்க, பயங்கரமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயமா இருக்கு, என்னோட மனைவிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அந்த சாமியாரும் அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்களாம். வந்ததும் சுமித்ராவை போயிட்டு பாக்குறாங்க. சுமித்ரா பேய் பிடிச்ச மாதிரி ஒரு விகாரமா சிரிச்சுக்கிட்டும் புலம்பிக்கிட்டுமே இருந்திருக்காங்க. இப்போ அந்த சாமியார் உள்ள வந்துட்டு ஏதேதோ மந்திரங்கள்லாம் சொல்லி ஃபுல்லா ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சிருந்துருக்காருங்க. அந்த குச்சை தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா நீவி விடுற மாதிரி தேய்ச்சி விட்டு திருநீரெல்லாம் போட்டு விட்டு ஒரு தீர்த்தத்தை தலையில தெளிச்சு கொஞ்சமா முடி உச்சந்தலையோட முடியை எடுத்து முடிச்சு போட்டு வச்சுட்டாரு. முடிச்சு போட்டு வச்சதுமே சுமித்ரா அந்த சிரிக்கிறதோ புலம்புறதோ எதுவுமே இல்லாம இருந்திருக்காங்க. இப்போ அந்த முடியை கட் பண்றதுக்காக ஒரு கத்திரிக்கோளும் கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட கணவரும் எடுத்துட்டு போய் கத்திரிக்கோளை கொடுத்துட்டு அந்த முடியெல்லாம் கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒரு டைட்டா போட்டு அந்த முடியை உள்ள போட்டு ஃபுல்லா டைட்டா கட்டிட்டு எந்த நபர் வெளியே வந்துட்டாராமோ அந்த பூசாரி வெளியே வாசப்படியில வந்து நின்றுட்டு தான் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்துருக்காங்க. இந்த எலுமிச்சை பழத்தை அறுத்து உன்னோட மனைவிக்கு ஜூஸ் போட்டு கொடு, அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னங்க ஐயா ஆச்சு, இவளுக்கு அந்த பேய் போயிருச்சா, என்ன ஏதென்னலாம் கேட்குறாங்க. எதுவும் பேசாத, நாளைக்கு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரோட அந்த நபர் அங்கேருந்து கிளம்பிட்டாராம். இப்போ அவங்களோட கணவர் உள்ள போகிறதுக்கே பயந்துக்கிறாரு. மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவாளோ, ஏதாவது ஆகிருமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பயந்துக்கிட்டே உள்ள மெதுவாக நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது சுமித்ரா ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த எலுமிச்சை பல ஜூஸும் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு சுமித்ரா கொஞ்சம் தெம்பா பெட்டு மேலே ஏறி படுக்கிறாங்க. அன்னைக்கு படுத்தவங்க தாங்க எந்திரிக்கவே இல்லையா. அடுத்த நாள் காலையில் 10 மணி ஆகுது. அவங்களோட கணவராக போய் எழுப்புறாங்க. சுமித்ரா எந்திரி அப்படின்னு எழுப்புறாங்க. அதுக்கப்புறமா தான் சுமித்ரா நார்மலா எந்திரிச்சிருக்காங்க. இப்போ வேகமா சுமித்ரா நீ போய் குளி, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சுமித்ராவோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு ரெடியாகி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் இருந்தார் பார்த்தீங்களா, அவரோட இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு தாயத்தெல்லாம் கட்டின பிறகுதான் சொல்றாங்க என்ன ஆச்சுன்னா, இவங்களோட அக்காவோட ஆன்மா தான் உடம்புக்குள்ள இருந்திருக்கு. அந்த ஆன்மா தான் அந்த மாதிரி நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு புலம்புனது. கூடவே நம்ம இறந்து போன மாதிரி இவளும் இறந்து போகணும் அப்படின்றதுனாலதான் தூக்கு போடுறதுக்காக அதை ட்ரை பண்ணது. பிறகு இந்த கணவர் இருந்தாதானே நம்மளை மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு அப்படின்றதுனாலதான் கோவத்துல சுமித்ராவோட கணவரை கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்காக வந்தது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த நபர் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஆன்மா அந்த பொண்ணோட உடம்புல இல்லை. நான் அந்த கவர்ல கட்டி எடுத்துட்டு வந்தேன் அந்த முடி இருக்கு பார்த்தீங்களா, அதையுமே ஒரு தீயில போட்டு இறைச்சிட்டாராம். அதுக்கப்புறமா அந்த ஆன்மா அந்த பொண்ணோட உடம்புல வராது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா ஐயா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு, அந்த உருவத்தை முறை நான் பார்க்கும்போது பயங்கரமா பயந்து போயிட்டேன், எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்பப்போ சுமித்ராவுக்கு அவங்களோட அக்காவோட குரல் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் என்னோட மைண்டு மனசு எதுவுமே என்கிட்ட இருக்காது, ஒரு நிலையாவே இல்லாம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே உங்க அக்காவோட ஆன்மா உன்னோட உடம்புல இருந்ததுனால தான்மா அந்த மாதிரி இருந்துச்சு, நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பயந்தப்பவே உன் பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு மறுபடியும் அந்த வீட்டுக்கு நீ போக வேண்டாம், ஒரு 6 மாசமாவது நீ அந்த வீட்டுக்கு போகாம இருக்கணும்
அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா சரிங்க ஐயா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க சுமித்ராவும் அவங்களோட கணவரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அம்மாவுக்கு, சுமித்ராவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களோட அம்மா நேரில் வராங்க. வந்துட்டு எந்த சாமியாரை பார்த்தீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றதையும் சுமித்ராவோட அவங்களோட கணவர் இருக்கும்போதே கேட்டிருக்காங்க. அவங்களோட கணவர் தான் டீட்டெயிலாக நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா இல்லை இனிமேல் நீ அங்கே வர வேண்டாம், யாரும் ஃபோன் பண்ணி அவட கூப்பிட்டா கூட வரேன்னு சொல்லிட்டு நீ வச்சிரு, அதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம், நீ வரவும் வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த அக்காவுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க இல்லையா, காரியம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது நீ வர வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா, இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு வருஷத்துல சாமி கும்பிடுவாங்க, அந்த டைம் வந்தா போதும் அப்படின்ற மாதிரியும் இவங்களோட வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் போயிருக்கு. அதன் பிறகு அவங்க அந்த வீட்டுக்கு போகவே இல்லையாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த அக்காவுக்கு வந்து வருஷாந்திர சாமி கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாமி கும்பிடுற அன்னைக்கு தான் சுமித்ரா அங்கே போயிருக்காங்க. அங்கே போனதுமே இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிச்சா. சுற்றி 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 பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த அக்காவோட ஆன்மா அங்கே தான் இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் இதை வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுமித்ரா அவங்களுக்குள்ளே வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணவே இல்லையாங்க. நேராக கிளம்பி இவங்களோட வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நேராக குளித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி ரூம் திறந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருநீர்லாம் வச்சதுக்கப்புறமா தான் இவங்க மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சாம். அதன் பிறகு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எங்கள் அக்காவோட டெத்துக்கு போனப்போ எனக்கு நடந்துச்சு, நான் இவ்வளோ தூரம் பண்ணணும்னா அப்படின்றது என்னாலே நம்ப முடியல சிஸ்டர், ஆனால் என் கணவர் சொன்னதை நான் முழுமையாக நம்புகிறேன், இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு இந்த சுமித்ரா அப்படின்றவங்க இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன சுமித்ராவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த சுமித்ராவோட அக்கா டெத்துக்கு போனப்போ அவங்களுக்கு நடந்த அமானுஷ சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அனுபவம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். ஓகே கைஸ், இது மாதிரியான திகிலான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான அனுபவம் உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் பேய் கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.